Hello children, இன்னைக்கு exercise 3.18ல sum number 8 பார்க்க போறோம். Solve for xy அப்படினு சொல்லி ஒரு matrix equation கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகே, சோ ஒரு matrix equation அப்படினா இந்த பக்கம் left hand sideல வந்து plus symbol அப்புறம் multiplication இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? சோ இத வந்து நம்ம first வந்து ரெண்டு பக்கமும் left hand side right hand side ரெண்டு பக்கமும் சேம் ஆர்டர்ல இருக்கிற matrix மாதிரி கன்வர்ட் பண்ணி அதுக்கு அப்புறம் அதல இருக்கிற terms ஈக்குவேட் பண்ணி நம்ம x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சோ எப்படி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுலயும் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற மாதிரியே வந்து 2/1 மேட்ரிக்ஸா கொண்டு வரணும் அப்படினா சோ இந்த பிளஸ் மல்டிப்ளிகேஷன் எல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம். சோ இது எப்படினா ஃபர்ஸ்ட் இருக்கிற மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். சோ x² y² பிளஸ் அப்படியே போட்டுட்டு இந்த 2 வந்து ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா சோ மைனஸ் 2 into 2 4 so minus 4x இங்க வந்து minus 2y is equal to 5 8 அப்படி எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணும்போது ரெண்டுமே வந்து 2/1 மேட்ரிக்ஸாக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸாக மாறிடும். ஸோ x² minus 4x இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்ம். இப்போ செகண்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆட் பண்ணும்போது y² minus 2y is equal to 5 8. ஸோ இப்போ ரெண்டு பக்கமுமே வந்து நமக்கு 2/1 மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து இதுக்கு ஈக்குவல், இந்த டேர்ம் வந்து இதுக்கு ஈக்குவல். ஸோ இப்போ x² minus 4x is equal to 5 y² minus 2y equal to 8. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா x² minus 4x ஈக்குவல் டுக்கு ஆஃப்டரில் இருக்கிற ப்ளஸ் 5 வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 5 மாறிடும். இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அடுத்து y² minus 2y இஸ் மைனஸ் ப்ளஸ் 8 வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 8 மாறிடும். இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ x² minus 4x minus 5 equal to 0 கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம சம் ப்ராடக்ட் மெத்தடில் தான் சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சம் வந்து -4 ப்ராடக்ட் வந்து -5. ஸோ -5 வந்து ப்ராடக்டாக வரணும், -4 வந்து சம் வரணும் இல்லையா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸ் மட்டும் எடுத்து செக் பண்ணும்போது எப்போ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 5ம் சம் ஆர் டிஃப்ரென்ஸ் வந்து 4 வருதுன்னு பார்த்தோம்னா ப்ராடக்ட் வந்து 5 வரணும்னா 5 1s ஆர் 5 மட்டும்தான் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஓகே, அதுதான் எடுத்துக்க போகிறோம். இங்கேயும் வந்து 5 - 1 வந்து 4 வருது. ஸோ அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிம்பிள் வந்து இங்கேருந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணி தான் நமக்கு 4 வந்திருக்கு இல்லையா? சப்ராக்ட் பண்ணி எப்போ நம்ம வந்து சிம்பிள் போடுவோம்னா சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் தான் நமக்கு ஆன்சரில் வரும் இல்லையா? அப்போ கிரேட்டர் நம்பருக்கு தான் இந்த மைனஸ் வரப்போகுது. ரெண்டும் டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஓகே, செக் பண்ணிக்கலாம். ரெண்டும் வேறு வேறு சிம்பிளில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட்டாச்சு. சப்ராக்ட் பண்ணும்போது 5 - 1 4. ஓகே, இப்போ அதே சிம்பிளை இங்கே கொடுத்து பார்த்தோன்னா மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணும்போது 5 1s are 5, ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ். ஓகே, இப்போ இது கரெக்டு. இப்போ x - 5 into x + 1 equal to 0. ஸோ x - 5 equal to 0, x + 1 equal to 0. ஸோ x is equal to 5 - 5 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 5 ஆகிடும். ஸோ x is equal to இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கம் வரும்போது மைனஸ். ஸோ x is equal to 5, -1 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். y² minus 2y minus 8 equal to 0. இப்போ இதையும் வந்து நம்ம சம் ப்ராடக்ட் மெத்தடில் தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதில் சம் வந்து -2, ப்ராடக்ட் வந்து -8. ஸோ ப்ராடக்டை மேலே எழுதிக்கலாம். சம் வந்து -2 வரணும் இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிம்பிளை விட்டுட்டு நம்பர்ஸ் மட்டும் நம்ம செக் பண்ணி ப்ராடக்ட் 8 வர மாதிரியும் சம் ஆர் டிஃப்ரென்ஸ் 2 வர மாதிரியும் எடுத்துக்க போகிறோம். ஸோ 4 2s are 8 தெரியும் இல்லையா? ஸோ 4 - 2 வந்து 2 வருது. அப்போ அந்த ரெண்டு நம்பர்ஸையும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு நம்பர்ஸையும் எழுதிட்டு சிம்பிள் வந்து நம்ம இங்கேருந்து கொடுக்க போகிறோம். ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி தான் நமக்கு 2 வந்திருக்கு. அப்படிங்கும்போது சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடுவோம் இல்லையா? அப்போ கிரேட்டர் நம்பருக்கு நமக்கு இந்த மைனஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ இதை செக் பண்ணி பார்த்தலாம். ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். போட்டாச்சு. நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 2. ஓகே, ஸோ இது கரெக்ட் அப்படின்னு சொல்லும்போது இதே சிம்பிளை இங்கே கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ 4 2s are 8 ஒரு மைனஸ் இருக்கனால ஆன்சரில் மைனஸ் வந்திருக்கு. ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ y minus 4 into y plus 2 equal to 0. இப்போ y minus 4 equal to 0, y plus 2 equal to 0. ஸோ y is equal to இந்த minus 4 இந்த பக்கம் வந்தால் plus 4 மாறிடும். இங்கேயும் வந்து y is equal to இந்த plus 2 இந்த பக்கம் வந்தால் minus 2 மாறிடும். ஸோ y is equal to 4, minus 2. X is equal to 5, minus 1 are the required answers. Thanks for watching, children.